ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக்கிங் வித் தீம்ஸ். இன்றைக்கி ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ஒரு முறுக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன் வீட்டுக்கு. ஸோ கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்னாலே பலகாரம் தான். நம்ம மோஸ்ட்லி நம்ம கிறிஸ்மஸ்க்கு பலகாரம் நம்ம கிறிஸ்டினோட நான் கிறிஸ்டின் பீப்புள் தான் எல்லாமே கொடுக்கணும். ஸோ கிறிஸ்மஸ் நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது இப்போ எல்லாருக்கும் கொடுத்து தான் நம்ம சாப்பிடணும். ஸோ அதுக்காக இந்த 1 வீக்காக நான் எல்லா பலகாரம் ரெடி பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி முறுக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன். இது டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாசிப்பருப்பில் 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். ஸோ 1/2 கிலோ பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் 1 கிளாஸுக்கு பருப்பு போட்டிருக்கிற 1/2 கிலோவுக்கு நான் 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம். இந்த 3 விசில் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் அந்த தண்ணியிலே நம்ம முறுக்கு பிணைஞ்சலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு சாஃப்டாக. இப்போ இதில் தண்ணி இல்லை, நான் கரெக்டாக தண்ணி வச்சுருக்கிற தொட்டு அது கரெக்டாக வெந்திருக்கு. ஸோ நல்லா சாஃப்டாக குழன்னு வெந்திருக்கு. இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் 1 கிலோ அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது ரெடிமேட் கடையில் வாங்கினது தான். மாவு 1 கிலோ. இப்போ இதுக்கு தேவையான காரெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ மாவுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக சீரகம் 1 ஸ்பூனும் வெள்ளை எள்ளோ ஒரு 1.5 ஸ்பூனும் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு ஓமோ இல்லை கருஞ்சீரகம் எது இருந்தாலும் நீங்கள் ஆப்ஷனல் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது 2 தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் உப்பு எல்லாம் நாலா பக்கம் கலர்ற மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம அதை வேக வச்சுருக்கிற பச்சைப்பயிறு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் மாவோட இந்த பருப்பெல்லாம் மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ நான் 150 கிராம்ஸ் நெய் எடுத்துருக்கிறேன். இது ஒரு கரண்டி 50 கிராம்ஸு. ஸோ 150 கிராம்ஸ் 3 கரண்டி. பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு இந்த 1 கிலோ அரிசி 1/2 கிலோ மாவுக்கு எனக்கு மொத்தமாக 65 முறுக்கு வந்துச்சு. மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ முறுக்குழால நான் சிங்கிளாக இருக்கிற அச்சு எடுத்துருக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாவு பதமாக இருந்தால் தான் நம்மளுக்கு மாவு குடலில் போட்டு நம்ம பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு ஒயிட் ஷீட்டை நாளாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இது மேலே பிழிஞ்சால் நம்மளுக்கு எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ரவுண்டாக வருது. உங்களுக்கு என்ன மாதிரி அச்சில் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை ரவுண்டாக வேண்டாம், அப்படியே நம்ம நீட்டமாக பிழிஞ்சு விட்டுக்கலாம்னா நம்ம டைரெக்டாக ஆயிலில் பிழிஞ்சிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சான்னு பார்த்துட்டு இப்போ அதை நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்னும் மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னா போட்டுன்னா திருப்பக்கூடாது. கொஞ்சம் நேரம் அந்த பபுள்ஸ் எல்லாம் செட்டில் ஆன பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஆனால் இந்த பாசிப்பருப்புடைய முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு நாங்கள் சின்னதாக இருக்கும் போது அம்மா எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக இந்த கிறிஸ்மஸ்க்கு
கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமோன்னு சொல்லிட்டு இந்த அடுப்பில் வச்சு நான் முறுக்கு செய்திருக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விட வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே போதும், ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம். நல்லா பபுள்ஸ் அடங்கிடுச்சு. முறுக்கும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு ஒரு ஜல்லடையில் போட்டு எண்ணெய்லாம் இருக்கிற வரைக்கும் எடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பரான முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த பாசிப்பருப்புடைய முறுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். See you in next video. Thanks for watching.